மாபெரும் ஜனநாயக பெருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. 64 கோடி வாக்காளர்கள் தங்கள் தீர்ப்பை அளித்து தங்களை ஆளும் அரசை தீர்மானித்திருக்கிறார்கள். மக்கள் நிராகரித்த வேட்பாளர்கள், அங்கீகரித்த வேட்பாளர்கள் என ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்தால் ஒவ்வொன்றுக்குமான நியாயம் களத்திலிருந்தே கிடைக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை ஆளும் வாய்ப்பை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு 3வது முறையாக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எதிர்க்கட்சி வரிசையில் இந்தியா கூட்டணியும் அமர வைத்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தான் அலசி ஆராயப் போகிறோம். கடந்த தேர்தல்களை போல் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பலமுறை பரப்புரை செய்த இடங்களில் கூட அக்கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. கூட்டணி கட்சியின் பலத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்கிறது. பலத்த கரகோஷத்திற்கு மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டத்தில் பிரதமர் மோடி நடந்து வந்தார். வந்தவர் அங்கிருந்த அரசியல் சாசன புத்தகத்தை தொட்டு வணங்கினார். (2019) நடந்ததைப் போல அரசியல் சாசன புத்தகத்தை வணங்கிவிட்டு விலகியது போல அல்லாமல் இப்போது அதனை கையில் எடுத்து தலை தாழ்ந்து வணங்கினார். பிரதமரின் இந்த செயலை எதிர்க்கட்சிகளுக்கான ஒரு குறியீட்டு செய்தியாகத்தான் பார்க்க வேண்டும். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனத்தை மாற்றி விடுவார் என்று எதிர்க்கட்சிகள் பரப்புரை செய்த நிலையில் அந்த அரசியல் சாசனத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதான சமிஞையை பிரதமர் தனது செயலின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த தேர்தலைப் போல அல்லாமல் மக்கள் இந்த முறை பாரதிய ஜனதாவுக்கு அறுதி பெரும்பான்மை தரவில்லை. பெரும்பான்மைக்கு 272 இடங்கள் தேவை என்ற நிலையில் 240 இடங்களே பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்தது. தெலுங்கு தேசம் கட்சியின் 16 எம்பிக்கள், நிதிஷ்குமாரின் 12 உறுப்பினர்கள் பாரதிய ஜனதாவுக்கு பக்க பலமாக அமைந்துள்ளது. இதேபோல பவன் கல்யாணின் ஜனசேனா, ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா உள்ளிட்ட 15 கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சியாக பாரதிய ஜனதா 3வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத நரேந்திர மோடி அவர்கள் 5 ஆண்டு காலம் உறுதியாக மக்கள் பணி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையிலே 3வது முறை ஆட்சி என்பது இன்றைக்கு நாட்டினுடைய அவசியம், அவசரம். மேலும் மிக முக்கியமாக நல்லரசாக 2 முறை செயல்பட்ட பிரதமர் தலைமையிலான அரசு இந்த முறை இந்தியாவை வல்லரசாக்குகின்ற உயர்ந்த முயற்சியிலே செயல்படும். கூட்டணியின் முக்கிய தலைவரான நிதிஷ்குமார் கூட்டணி மாறுவதற்கு பேர் போனவர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் பழைய கூட்டாளியான சந்திரபாபு நாயுடுவுக்கு இந்த தேர்தல் மிக பெரும் எழுச்சி என்றால் அந்த எழுச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் அதற்காக மாநில உரிமைகள், தேவைகளை நிறைவேற்றுவதும் அவசியம். இந்த நிலையில் இருவரின் ஆதரவு 5 ஆண்டுகளுக்கும் முழுமையாக நீடிக்குமா என்ற கேள்வி பலருக்கும் எழுகிறது. நான் வாஜ்பாய் காலத்திலேருந்து சந்திரபாபு நாயுடு கவனிச்சிருக்கேன். கூட்டணி அரசியல் அவருக்கு வேணுங்கிறது பதவியை விட அவர் பணத்தை தான் பார்க்கிறார். அதாவது ஆந்திர மாநிலத்துக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கிடைக்குமா, நிதி கிடைக்குமா, ஏன்னா நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஒரு மாதிரி மடமடன்னு முடிச்சுக்கலாம். அது திறந்த வெளியில எல்லாம் தெரியணும் கூட இல்லை. அப்போது ஏற்கனவே சந்திரபாபு நாயுடுக்கு ஆந்திர மாநிலத்தில் என்ன நடக்கிறதுன்னு கவனிச்சிங்கன்னா ஜெகனோட ஒரு போட்டா போட்டி பழைய பகை இருக்கு.
நகைச்சுவையாக சொல்ல போனா இப்போ நம்ம சந்திரபாபு நாயுடு அம்பிகாபதி மாதிரி அவருக்கு அமராவதி ரொம்ப முக்கியம், அந்த தலைநகர் அவர் திருப்பி நிறுத்த வேண்டியது அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பாயிடுச்சு. அதையும் அப்புறம் தொழில் வளர்ச்சிக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதுல மோடியும் அவரும் ஒரு விதமான சேர்ந்து செயல்படுறவங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் 2029 வரை நீடிக்கும். அதற்கு பிறகு கண்டிப்பாக நரேந்திர மோடி போட்டியிட்டால் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஆபத்து கிடையவே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி சென்ட்ரல் ஹால் பார்லிமெண்ட்ல பேசிய பிறகு, அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நன்றியுரை வாற்றிய நரேந்திர மோடியின் பேச்சை கேட்டால் கண்டிப்பாக அவர் 2029 மட்டும் நீடிப்பார். அவர்களுக்கு கூட இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாண ஆந்தின்னு சொன்னார், புயல் என்றார். அதே மாதிரி சிராக் பாஸ்வானுடைய அவர் தலைமையை பாராட்டினார். ஆக மொத்தம் இளைஞர்களிடையே ஒரு நல்ல புத்துணர்ச்சி அவருக்கு இருப்பதனாலும் சப்கா சாத் சப்கா விகாஸ் தான் என்னுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டாரு. இன்னும் என்ன வேணும்? ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து, நிதி தொகுப்பு, தலைநகர் அமராவதி என பல கோரிக்கைகள் இருந்தாலும் பிரதமர் மோடி தனது பரப்புரைகள் அனைத்திலும் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்க கையில் எடுத்த இஸ்லாமிய இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர் சந்திரபாபு நாயுடு. அதேபோல அக்னிவீர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய கோரும் நிதிஷ்குமார் பீகார் வளர்ச்சிக்கான திட்டங்களுடன் காத்திருக்கிறார். இரு தலைவர்களின் இயல்பும் தேவைகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை 5 ஆண்டுகளுக்கும் பிரச்சனையின்றி கொண்டு செல்லுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அக்னிவீர் திட்டம் இருக்கு, ராணுவத்தில் எப்படி சேர்க்கணுமா கூடாதா, அதை திருப்பி டிஸ்கண்டினியூ பண்ணுவாரா, அதை பற்றிலாம் ஒரு சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. அதையும் ஜாதி அரசியல், ஜாதி கணக்கெடுப்பு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும், அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கும் நிதிஷ்குமாரின் ஜனதாதள் கட்சிக்கும் ஒரு விதமான போட்டி இருக்கிறது. அவங்க கூட்டணியா சேரவும் செய்யலாம். ஏன்னா பீகார் அரசியல் கொஞ்சம் தமிழ்நாடு அரசியல் மாதிரி, ஒரு சமூக நீதிக்கு ஒரு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிற மாநிலம். அப்புறம் சின்ன சின்ன சமூகங்கள் நிறைய இருக்குங்க இங்கே. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வன்னியர் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற மாதிரி நிறைய சின்ன கட்சிகள் உண்டு, மகாதலித்னு ஒன்று உண்டு. அதை எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற ஒரு அரசியலில் ஒரு பீகார் மாநிலத்தில் போட்டி அதிகம். அந்த போட்டியை வச்சு மத்திய அரசுக்கு என்ன ஆகும்னு நம்ம கணிப்பு செய்தால் அதில் தெரியறது என்னன்னா, அதனால எனக்கு ஒரு சாத்தியக்கூறு தெரியுது. அதாவது மத்திய அரசுக்கு ஒரு சங்கடம் வரலாம் அல்லது நெருக்கடி வரலாம் தெரிகிறது. இதை கூட்டி பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஒரு தேர்ட் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஆந்திராவிற்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ், ஒரு தனி சிறப்பு மாநில அந்தஸ்து தரப்படும் என்று சொல்லப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அது பற்றியே அவர்கள் பொருட்டாக எடுத்துக்கொண்டதில்லை. அதே போல பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உட்பட பலரும் பீகாருக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இப்பொழுது சந்திரபாபு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் என்பதை கைவிட்டு விடுவாரா? அவர் அந்த கோரிக்கையை வலியுறுத்தினால் திரு மோடி அவர்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஆந்திராவில் விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் தனியார் மயமாகும் என்ற அச்சம் இருக்கிறது. தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெறுகின்றன. இப்பொழுது திரு சந்திரபாபு மோடி அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிற பொழுது திரு மோடி அரசு எந்த நிலையிலும் விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் தனியார் மயமாகாது என்று உத்தரவாதம் தருவாரா? அப்படி தரவில்லையானால் திரு சந்திரபாபு என்ன செய்வார்? இப்படி பல்வேறு மாநில உரிமைகள் பற்றியது, மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி பற்றியது, பொதுவாக மக்களுடைய நலன்கள் பற்றிய பல்வேறு கொள்கைகளில் முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பில்லை என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால். எது இருப்பினும் யூசிசியை சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அக்னிவீரை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சுது. 2 தான் குரூஷியல் இஷ்யூஸ். மீதி பேசிட்டாங்கன்னா எந்தெந்த இலாக்கா கொடுத்தாலும் சரி, நரேந்திர மோடியினுடைய ஆளுமை இருக்கும் அந்த மந்திரி சபை மீது.
எந்த சப்போஸ் ரயில்வே கொடுத்தான்னு வச்சுங்க நிதிஷ்குமாருக்கு, சிவில் ஏவியேஷன் சந்திரபாபு நாயுடு கொடுத்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் டைரக்டா அங்க கண்ணு வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ஒன்றும் நிதிஷ்குமார் மேல சந்தேகம் வருவதற்கு அவர் பேசிய பேச்சிலிருந்து சொல்லுகிறேன். அதையும் தவிர தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை காங்கிரசுடன் இருந்து முறித்து கொண்டால் ஒருவேளை தேஜஸ்வி யாதவ் கூட நிதிஷ்குமாருடன் சேர்ந்து கொண்டு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு முன் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மத்தியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக உரையாற்றிய பிரதமர் மோடி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் புகழ்ந்தார். தேர்தலுக்கு முன்பிருந்த கூட்டணியே தேர்தலுக்கு பின்னும் தொடர்ந்து வலுவான ஆட்சியாக அமர்ந்திருப்பதாக பிரதமர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கும் பாரதிய ஜனதா ஆட்சிதான் என்றும் அவர் நம்பிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார். तो मैंने किसी को पूछा, यार ये तो ठीक है आंकड़े वांकड़े, तो मुझे ये बताओ कि ईवीएम जिंदा है कि मर गया? क्योंकि ये लोग तय करके बैठे थे कि भारत के लोकतंत्र और लोकतंत्र की प्रक्रिया के प्रति विश्वास ही लोगों का उठ जाए, और लगातार ईवीएम को गाली देना। और मुझे तो लगता था कि शायद इस बार वो ईवीएम की अर्थी का जुलूस निकालेंगे, लेकिन 4 जून शाम आते आते उनको ताले लग गए, ईवीएम ने उनको चुप कर दिया। ये ताकत है भारत के लोकतंत्र। 2019 தேர்தலில் பாரதிய ஜனதா 303 இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. 2024 தேர்தலில் 400 தொகுதிகளில் வெற்றி என்று முழங்கிய பாரதிய ஜனதாவுக்கு அதன் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 290+ இடங்கள் என்ற நிலையே ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அடுத்த தேர்தல் அடிகளை கவனத்துடன் எடுத்து வைக்க வேண்டிய அவசியமும் தேவையும் அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. இனி எந்த திட்டத்தை சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட்டணி கட்சிகளின் ஒப்புதல் தேவை என்ற சூழலும் உருவாகியுள்ளது. ஆட்சியில் அமர்ந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் முன் உள்ள சவால்களை பார்த்தோம். இனி எதிர்க்கட்சி வரிசையில் அமரப்போகும் இந்தியா கூட்டணியின் முன் உள்ள சவால்கள் என்ன என்பதை அலசலாம். பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்ந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளைப் போல இந்த 5 ஆண்டுகள் நிச்சயம் இருக்காது என்ற கருத்துதான் அரசியல் விமர்சகர்களால் பொதுவாக தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. என்ன செய்ய போகிறது இந்தியா கூட்டணி? அலசலாம். கடந்த தேர்தல்களை போல் அல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுதி பெரும்பான்மையை மக்கள் வழங்கவில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பலமுறை பரப்புரை செய்த இடங்களில் கூட அக்கட்சியால் வெற்றி பெற முடியவில்லை. கூட்டணி கட்சியின் பலத்தில்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்கிறது. 2014 காங்கிரசிற்கு 44 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. 2019 52 இடங்கள் தான் வெற்றியை தந்தன. அதற்கு மாறாக 2024 99 இடங்களில் வென்றுள்ளது காங்கிரஸ். இதன் மூலம் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது அந்த கட்சி. மேலும் கூட்டணியாக பார்த்தால் 235 இடங்களை இந்தியா கூட்டணி வென்றுள்ளது. 20க்கும் அதிக கட்சிகளின் இணைப்பான இந்தியா கூட்டணியின் இந்த வெற்றி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணியின் முன் இன்னும் வாய்ப்புகள் உள்ளதாகவே இக்கூட்டணியின் தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். We are very excited. We are very grateful to the people of Tamil Nadu, and we hope that this togetherness in Tamil Nadu, as indeed in other parts of India, will continue to be strengthened. So, what's your view on social justice kind of things? Because that is the core idea of Bharat Jodo Second. Absolutely, absolutely. Social justice remains a high priority and will remain a high priority. Let us see. இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்க முடியவில்லையானாலும் ஆட்சியை அமைக்க முடியாது என்ற நிலைக்கு யாரும் போய்விட முடியாது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கிற என்டிஏ அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.
அவர்கள் பின்பற்றுகிற கொள்கைகள் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எனவே இந்தியா கூட்டணியை சார்ந்த கட்சிகள் எல்லாம் நாம் தொடர்ந்து ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போராட வேண்டும். நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாம் எப்பொழுதும் போல தொடர்ந்து போராட வேண்டும். ஆனால் இந்தியா கூட்டணியில் இப்போதே மோதல்கள் ஆரம்பித்து விட்டதாக கூறும் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால், இந்த கூட்டணியில் உள்ளவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி ஒரு தீர்மானம் போட்டு விட்டார்கள், நாங்கள் காங்கிரசுடன் இருக்க மாட்டோம் என்று. உடைஞ்சிடுச்சு. மம்தா பானர்ஜி வரல, உத்தவ் தாக்கரே வரல. உத்தவ் தாக்கரே பாரதிய ஜனதா வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்க போகுது, டெல்லியில் அடுத்த வருஷம் தேர்தல் நடக்க போகுது, இந்த வருஷம் ஹரியானா தேர்தல் நடக்க போகிறது. இப்போ பிஜேபி என்ன பண்ணுவாங்க, எங்கெங்க தேர்தல் நடக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் வளைத்து கொண்டு தனக்கு சாதகமாக பண்ணுவார்கள். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற மாநில கட்சிகள் பெரும் வலிமையுடன் இருப்பது அந்த கூட்டணியின் பலமாக பார்க்கப்படுகிறது. இதனால் வரவிருக்கும் காலங்களில் முழு வீச்சுடன் செயல்படும் வாய்ப்புகளே அதிகமாக இருக்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மோதியின் ஒரு பல்லை பிடுங்கி விட்ட பாம்பா தான் அவங்க பாக்குறாங்க. அது ஓரளவுக்கு உண்மையா இருக்கலாம், ஆனா ரொம்ப இருக்க முடியாது. அது ரெண்டாவது, அவங்க இந்த கூட்டணி அரசியல் அமைப்பை காப்பாற்றி விட்டோம் என்ற ஒரு நிம்மதியிலோ ஒரு சந்தோஷத்திலோ இருக்காங்க அவங்க. இப்போ அதுவும் சரி. அடுத்தது கூட்டணின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மாநிலத்தை ஹரியானால, மகாராஷ்டிரால எல்லாம் கொஞ்சம் தேர்தல் வருது, அதை எப்படி கையாளுறாங்கிறத கவனிப்பாங்க. பொதுவாக அந்த ஒரு உத்வேகம், தன்னம்பிக்கை கூடிவிட்டது என்று தான் சொல்ல வேணும் அரசு இந்தியா அலையன்ஸின். அப்புறம் அவங்களோட பல இளைய தலைமுறையாக சார்ந்த உறுப்பினர்கள்லாம் இருக்கலாம், மக்களவை உறுப்பினர்கள்லாம், அவங்க ஒரு கான்பிடண்டா பேசுறதுக்கு ஒரு எனக்கு அறிகுறி சாத்தியக்குறி தெரிகிறது. அது தவிர அவங்க இந்த தேர்தலில் ஒரு மாதிரி ருசி கண்டுட்டாங்க. அதை வச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் மோதியை எதிர்க்கிறதுக்கு, ஒரு இன்னும் ஒருங்கிணைப்பு கூடுகிறதுக்கு, வலுவாகிறதுக்கு சான்ஸ் கூடி இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அதை அவங்க எப்படி சந்திக்கிறாங்க என்பது ஒரு 10 வருஷமாக இந்த ஒரு அரசியல் கலாச்சாரமே தில்லியில மாறிவிட்டதுன்னு தான் சொல்லணும். அது திருப்பி ஒரு புது வெள்ளம் வந்த மாதிரி இருக்கு. அதை எப்படி இந்தியா கூட்டணியின் அரசியல் பயணம் அடுத்து எப்படி அமையப் போகிறது என்பதை அவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை வைத்தே கணிக்க முடியும். 3வது முறையாக ஆட்சி கட்டிலில் பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்தாலும் அவர்கள் நினைத்ததைப் போல, கடந்த 10 ஆண்டுகளைப் போல அவர்கள் நினைத்த திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா என்பது கேள்விக்குரிய. இருந்த பொழுதிலும் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பேசியதைப் போல ஒரு வலுவான அரசாக பல்வேறு விஷயங்களை, வளர்ச்சி பணிகளை நாங்கள் மேற்கொள்ள உள்ளோம் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர் தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம், காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்.